டாக்டர், சில குழந்தைங்கலாம் பொய் சொல்றாங்க, ஆனா மனசறிஞ்சு பொய் பேசுறது இல்ல. குழந்தைகள் பொய் பேசுறதுக்கு என்ன காரணம்? இது மாதிரி தான் திருப்பியும் பொய்ன்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இல்லாத ஒரு உண்மையை சொல்றதுக்கு பேரு பொய். பொய் பேசுறது வந்து குழந்தைகள்ல கற்பனையா நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நம்ம ரொம்ப அழகா கேட்குறோம். இப்போ நாம் பிள்ளை கதை சொல்றோம், அது என்னது? அதுவும் பொய் தானே. அதே மாதிரி புள்ள சொன்னா மட்டும் ஏன் அதை பத்தி பெருசா பாதிப்பு ஏற்படுத்தணும்? ஸோ ஒரு குழந்தை கற்பனையில் நிறைய கதை ஓடுறது 3 வயசுலேருந்து, இன்னும் சொல்லப்போனால் 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் பிள்ளைங்க நிறைய கதை ஓடும். அந்த சமயத்தில் அவருடைய கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியலாக பார்த்த உலகத்தை விட இமேஜினேட்டிவாக பார்க்குற உலகம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கற்பனை வளங்க ஊக்குவிக்கிறது சரிதான், அது தப்பு கிடையாது. குழந்தைக்கு இது சொல்லக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு தெரியாது. நீங்கள் பொய்ன்றது பல விதமாக கிளாஸிஃபை பண்ணணும். இப்போ நான் இல்லாத ஒன்றை சொல்கிறதுக்கு பேர் பொய் மட்டும் கிடையாது, அது கற்பனையாகவும் இருக்கலாமில்ல. ஸோ அதே அந்த மாதிரி இல்லாத ஒன்றை சொல்கிறது பிரத்தியாரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிற ஒரு செய்தியினால் அது ஒரு 10 பேருக்கோ அல்லது யாரோ ஒரு நபருக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அப்போ தான் அது பொய்யாக உருவெடுக்குது. ஸோ ஒரு சின்ன விஷயத்தை நீ என்ன சாப்பிட்டேன்னா வேறு விதமாக சொல்லிச்சுன்னா அதுக்கு பேர் பொய் இல்லை. இப்போ வீட்டில் ஏதாவது இட்லி சாப்பிட்டுட்டு நான் வேறு ஏதாவது சாப்பிட்டேன்னு புள்ள சொல்லுதுன்னா அதுக்கு பேர் பொய் இல்லை. நான் அங்கே போயிட்டு வந்தேன், வீட்டுக்கு இன்னது வந்தாங்க அது வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் பொய் இல்லை, அது பேர் கதை ஓடுறது. அதை நம்ம பொய்யா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சில பெற்றோர்கள் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப அப்சசிவாக பிள்ளை இப்படி தான் இருக்கணும், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சொல்லக்கூடாது அப்படின்னா அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சுவையே இல்லாமல் போயிடும், சார்ம் ஆஃப் லைஃபே போயிடுது. அந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தி நெருக்கக்கூடாது. பட் அதே குழந்தை பொய் சொல்லி அதனால் ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மாதிரி இருக்குச்சுன்னா உடனடியாக அதை பெற்றோர்கள் கவனிக்கணும். என் அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் பெற்றோர்கள் யாருக்காவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி பொய் சொல்லும்போது கண்டுக்காம விட்டுறாங்க. ஏன்னா புள்ள பேரு கெட்டு போயிடும், இதை போய் சொன்னால் என் பிள்ளையை பற்றி யாராவது தப்பாக நினைப்பாங்க, இது சொன்னால் என் கௌரவத்தை பாதிக்கும், அப்போ அதை மூடி மறைக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் விட்டுட்டு சின்ன விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரகலையே பண்ணிட்டு இருப்பாங்க. இது குழந்தையினுடைய ஒரு கண்ணோட்டத்தையே பாதிச்சிடும். இது என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கோ அதை காப்பாத்துறாங்க, ஒரு சின்ன விஷயம் விளையாட்டுக்கு சொல்றோம் அதை பெருசுப்படுத்துறாங்க. இதை ரொம்ப முக்கியமா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கவனிக்கணும். இப்போ ஒரு குழந்தை லேட்டா வருது, ஏதாவது ஒரு பொய் சொல்லுது, இல்லை ஒரு கணக்கு செஞ்சுட்டு வரல ஒரு பொய் சொல்லுது, அதெல்லாம் பொய்யே கிடையாது, தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சொல்ற ஒரு பதில். அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த குழந்தை இப்படி பண்ணணும்னு நம்ம அணுகணும். அதை பொய்ன்னு சொல்லி தண்டிச்சவோ அல்லது கண்டிக்கவோ செஞ்சோம்னா அந்த குழந்தை அது உறுதிப்பட்டு போயிடும். சுற்றுப்புறத்து மேலேயும் உலகத்து மேலேயும் சமுதாயத்து மேலேயும் ஒரு நம்பிக்கையே இழந்துடும். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அதே கண்ணோட்டத்தில் தான் பெரியவனானாலும் இருப்பாங்க. ஸோ பொய்ன்றது இல்லாத ஒன்று சொல்கிறது. ஸோ பொய் ஒரு குழந்தைய சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே நாம் அனலைஸ் பண்ணணும், என்ன இப்படி பண்ணுது, ஏன் இப்படி செய்யுது, எதுக்காக இந்த பொய்யினால் அந்த குழந்தைக்கு என்ன ஆதாயம், எதுக்கு இந்த செய்யறதுனால அதுக்கு என்ன கிடைக்குது. அப்போ அது கிடைக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது ஏன் பொய் சொல்ல போகுது, அந்த ஒரு பர்டிகுலர் நீங்களே தவிர்த்துட்டீங்கன்னா அது ஏன் பொய் சொல்ல போகுது. யாருமே வேணும்னு சொல்றது கிடையாது. இதே ஒரு லெவலில் இன்னும் அதிகமாக போய் சூடோ லாஜிக்கா ஃபென்டாஸ்டிக்கான்னு ஒரு டிசீஸே இருக்குது. அதாவது எப்படின்னா சூடோ லாஜிக்கா, ஏதாவது பொய்யா பேசிக்கிட்டு, சூடானா பொய், லாஜிக்கானா வார்த்தைகளை சொல்றது, ஃபென்டாஸ்டிக்கா ரொம்ப ரொம்ப கற்பனையை கலந்து சொல்றது. நீங்களே சில பேர் குழந்தைகளை பார்க்கலாம், காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும், சாயந்தரம் பள்ளிக்கூடத்துக்கும் போயிருக்காது, வரும். எங்கடா போனோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்தார், 2 பொடி தூவினார், கண்ணை காமிச்சாரு, நான் அப்புறம் அவர் பின்னாலேயே போயிட்டு இருந்தேன், அங்கே போனால் அவன் கட்டி வச்சு என்னென்னமோ பண்ணான், அவனுங்க என்னென்னமோ செஞ்சானுங்கன்னு பார்த்தா அது விட்ற கதையை விட்டால் சினிமாவோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறது பேர் சூடோ லாஜிக்கா ஃபென்டாஸ்டிக்கா. அது இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள பிள்ளைங்க சர்வசாதாரண என்னை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனான், அப்புறம் என்னை ஏதோ பண்ணும்போது நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், ஓடி வரும்போது இவர் இப்படி போலீஸ்காரர் சொன்னார் சொல்லிட்டு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கற்பனையெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சராசரியாக ஒரு முக்கியத்துவம் கிடைக்கல. ஸோ அந்த பிள்ளைக்கு எதையாவது ஒன்று மாதிரி பண்ணாதான் முக்கியத்துவம் கிடைக்குன்ற அளவுக்கு முக்கியத்துவத்தை இழந்து அந்த குழந்தை இருந்திருக்கும். ஸோ முக்கியத்துவத்தை பெறறதுக்கு இதுதான் வழின்னு செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்?
ஸோ இதுக்கு ஒன்றுக்குமே ட்ரீட்மெண்ட்னு என்ன, காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதனால ஏன் இது மாதிரி செய்யுதுன்னு பண்ணு அதோடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். இதை சில பேர் சொன்னவொன்னு என்ன நினைக்கிறாங்க, அந்த புள்ள கேட்கறதெல்லாம் நான் கொடுக்க முடியுமா, அந்த புள்ள ஆசைப்படுறதெல்லாம் செய்ய முடியுமா, இன்னும் சில பேர் நான் பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேனா, இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. அந்த புள்ள சில பாதிப்புல இருக்குன்றத நல்லா உங்களுக்கு தெரியப்படுத்துது. அந்த பாதிப்பை நீங்க நிவர்த்தி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அது கேட்கறது அதனுடைய உரிமை. நீங்க அதை செய்யலைன்னா கஷ்டப்பட போறது நீங்க தான். அதனால நிச்சயமா ஒரு நல்ல அணுகுமுறையில பார்த்து செய்யணும். இது இல்லாம சில குழந்தைங்க நடத்தை கோளாறு, கேரக்டர் டிசார்டர்ஸ், கான்டக்ட் டிசார்டர்ஸ் உள்ள குழந்தைங்க இதை வித்தியாசமா செய்யும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம அவசியம் கவனிச்சு சரி பண்ணணும். அந்த நடத்தை கோளாறு, கான்டாக்ட் கோளாறை பற்றி வேணா நம்ம அடுத்த வாரம் விவரமாக பேசலாம். சாதாரணமாக சொல்கிற ஒரு பொய் அப்படின்றது இதுதான். ஸோ குழந்தைங்களில் பொய் சொல்லும்போது அதுக்குண்டான நிர்பந்தத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதோடைய தேவைகளை பூர்த்தி பண்ணீங்கன்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அனாவசியமாக அந்த பிள்ளைங்களை ஒரு பொய்யர்களாக நீங்கள் லேபிள் கொடுத்த பிறகு அப்புறம் நான் இனிமேல் உண்மையை சொல்லி என்ன பிரயோஜனம், ரொம்ப சிம்பிளான கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. அதனால் பொய் சொல்லுதுன்னா உடனே பார்க்கணும். அதாவது நான் சொல்கிறது ஒன்று என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் குழந்தைய அணுகும்போது சராசரி தகப்பராக மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, சராசரி மனுஷனாக இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும். அதுக்கு பேர் தான் சைக்காலஜி. ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அதை சரியாக அதை கம்யூனிகேட் பண்ணி அதை நிவாரணம் கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் ரொம்ப முக்கியமானவர்கள். பொய் சொல்லுது, ரைட், நீங்கள் சொல்கிறபடி குழந்தை பொய் சொல்லுது அப்படின்னா என்ன பண்ணும், கண்டம் பண்ணி பிரிசனில் போட்டுறதா, கண்டித்து நாடு கடத்துறதா, செய்ய முடியாது. அந்த குழந்தைய அதனுடைய பழக்கத்தில் உறுதிப்பட்டு போகாமல் நல்ல நிவாரணம் கொடுக்கணும்னா அதுக்கு வைத்திய முறை தான் நடக்கணும். வைத்தியம்னா உடனே பைத்தியத்துக்கு வைத்தியம் மாதிரி கிடையாது, ஒன்று திருப்பி செய்யணும். அந்த ஒரு குழந்தை பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. வேற எங்க அந்த சூழ்நிலை வரப்போகுது, நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு கட்டுப்படுத்தாமல், ஆட்படுத்தாமல், உட்படுத்தாமல் இருந்தாலே உள்ள பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி பொய் சொல்லணும்னு ஒரு குற்ற மனப்பான்மையை அதுலேருந்து எடுத்து நீ வேற விதமாகவும் சொல்லி உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம்னு அது கற்றுக் கொடுத்தோம்னா உண்மையே பேசி அது கற்றுக்கும். இதுதான் பொய் சொல்றதை வச்சு சமாளிக்கிறது. குழந்தைகள்ல, பெரியவங்கள் இல்லை, குழந்தைகள்ல.